ஹாய் எவ்ரிவான், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பால். இன்றைக்கி நம்ம இதுதான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இதுக்கு என்ன தேவைங்கிறது நான் உனக்கு சொல்கிறேன், மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். 4 கலரிஃபோ ஷீட் தேவை. இந்த சைஸ் பால் பண்ணணுன்னா 4 கலரிஃபோ ஷீட். நான் வந்து 2 ரெட் அண்ட் 2 க்ரீன் போட்டிருக்கேன். நீங்கள் என்ன கலர் வேணால் நீங்கள் உங்களோட விருப்பப்படி கான்ட்ராஸ்ட் கலர் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை சேம் கலர்லையும் பண்ணலாம், இல்லை மல்டி கலர்லையும் பண்ணலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு இப்போ செய்து காமிக்க போகிறது வந்து இந்த க்ரீன் கலரும் பிங்க்கும். இங்கே பாருங்கள், பிங்க் கலரும் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இப்போ பார்க்கலாமா இது எப்படி பண்ணுறதுன்னு? இதுக்கு நான் ஆல்ரெடி வந்துட்டு இதுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு ஃபுல்லாக எல்லாமே கட் பண்ணால் டைம் ஆகிடும் இல்லையா, லெங்க்த்தாக போகும் வீடியோன்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணியிருக்கேன். பட் நான் 3 ஷீட் கட் பண்ணிட்டேன். ஒன்று மட்டும் உங்களுக்கு நான் இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன். பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், இந்த ஷீட் எடுத்துகிட்டு இதை 4ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. 4ஆக டிவைட் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் ஏதாவது பிளேட் இருந்தாலும் சரி, ஓகே, இல்லை ஏதாவது காம்பஸ் வச்சு வேணாலும் நீங்கள் அதை ட்ரா பண்ணிக்கலாம். நான் இந்த பிளேட் வச்சுட்டு இதை சர்க்கிள் ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் எவ்வளோ எட்ஜில் ட்ரா பண்ணியிருக்கேன்னு. எதுக்காகனா நமக்கு இந்த ஷீட் ஓப்பன் பண்ணால் நமக்கு இல்லையே கொஞ்சம் பெரிய ஷீட் கிடைக்கும். இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு கிராஃப்ட் பண்ணலாம், சரிங்களா? அதனால் வந்துட்டு நம்ம இப்போது இதை வச்சு தான் பண்ண போகிறோம். இது எப்படி கட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட்லேயே பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது. இதுலேயே நீங்கள் ஒரு சர்க்கிள் எடுக்கலாம், அந்தளவுக்கு இருக்கும். இந்த பீஸ்லாம் நீங்கள் கட் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்ட்ராஸ்லாம் கட் பண்ணி எடுத்து சேவ் பண்ணி ஃபைலில் போட்டு வைங்க. நம்ம நெக்ஸ்ட் நான் இதை வச்சு கூட உங்களுக்கு ஒரு கிராஃப்ட் சொல்லி தருவேன், இந்த வேஸ்ட் பேலன்ஸ் இருக்க ஷீட்டை வச்சுட்டு. இப்போ இந்த ஷீட் கட் பண்ணிட்டோம் இல்லையா, இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா எல்லாத்தையுமே ஹாஃபாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. எல்லாமே ஹாஃபாக தான் ஃபோல்டு பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாமே ஹாஃப் சர்க்கிளாக எல்லாமே இப்போ நீங்கள் எவ்வளோ பீஸ் கட் பண்ணியிருக்கீங்களோ எல்லாமே இந்த மாதிரி ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் எல்லாமே ஹாஃபாக ஃபோல்டு பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதை எப்படி பேஸ்ட் பண்ணணுங்கிறத காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு இது லைனாக தான் ஃபெவிகால் அப்ளை பண்ணணும். பட் உங்களுக்கு ஏதாவது இதில் டிஃபிகல்ட்டி இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு வேறு மெத்தட் சொல்கிறேன். ஒரே மாதிரி எங்களுக்கு வராது அப்படின்னு நீங்கள் பயந்தீங்கன்னா உங்களுக்கு நான் வேறு மெத்தட் சொல்கிறேங்க. பாருங்கள், சென்டரில் இப்படி ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இதை நம்ம ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி எல்லா பீஸையுமே இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி வச்சுருங்க. சப்போஸ் எங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வரலைன்னா, உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சென்டரில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. இதை உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வரும். இந்த லைன்லேயே நீங்கள் ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், லைனில் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இதை பேஸ்ட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எல்லாமே எத்தனை பீஸ் வரும்னா 16 பீசஸ் வரும். அந்த 16 பீசஸுமே இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு மடித்து வச்சுக்கோங்க எல்லாமே. இப்போ பாருங்கள், எல்லா பீஸுமே நான் ஃபோல்டு பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த இடத்துல டூ பிளேசஸ் ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒன்று மேலே ஒன்று ஒட்ட போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்போ நெக்ஸ்ட் வந்து மேலே கீழே 2 லைன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி 2 லைன்ஸ் ஃபெவிகால் அப்ளை பண்ண போகிறோம். இதுக்கு மேலே எடுத்து ஒன்று வைக்கிறோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இப்போ எல்லாமே இந்த இடத்துல அப்ளை பண்ணோம். இப்போ உங்களுக்கு இதுவுமே டவுட்டாக இருக்குது, எங்களுக்கு வந்து லைன் கரெக்டாக வராது அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி லைன் போட்டு வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்படி லைன் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வசதியாக இருக்கும். இந்த இடத்துல 2 லைன்ஸ்லேயுமே நீங்கள் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஒட்ட வேண்டியதான். இந்த மாதிரி 1 by 1 எல்லாமே ஒட்டிடுங்க, 16 பீசஸும். இப்போ பாருங்கள், நான் டபுள் கலர் வச்சுருக்கனால ஒரு க்ரீன் ஒரு பிங்க் அந்த மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணிட்டு வரேன். நீங்கள் 4 கலர்ஸ் எடுத்திங்கன்னா 4 கலருமே அரேஞ்ச் பண்ணுங்கள். ஒரு கலராக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படி அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் கலர்ஸ் வைங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல் 16 பீசஸும் இந்த மாதிரி 1 by 1 அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல சென்டரில் வந்து இப்போ நம்ம ஒரு த்ரெட் வைக்க போகிறோம். த்ரெட்டுக்காக நம்ம இங்கே ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கலாம். பட் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு இந்த இடம் வந்து நல்லா பேஸ்ட் ஆகும். பார்த்திங்கன்னா இந்த இடம்லாம் நகராது. நம்ம ஃபுல்லாக ரவுண்டு சர்க்கிள் பண்ணாதுக்குமே அப்புறம் நல்லா டைட்டாக ஒட்டிடும். அதனால தான் இந்த மாதிரி ஃபெவிகால் போட்டுட்டு இந்த த்ரெட் நம்மளோட சைஸ் நமக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் சின்னதாக பெருசாக எடுத்துருக்கேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. நீங்கள் வந்து சின்னதாக கூட உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ. எதுக்காக இதுக்கு சாட்டின் ரிப்பன் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலைன்னா நம்ம ஹேங் பண்ணும்போது த்ரெட்டு தெரியணும்னு அவசியம் இல்லை இல்லையா. அதனால தான் நான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி த்ரெட்டு வச்சுருக்கேன். இப்போ சாட்டின் ரிப்பன்னா ரொம்ப பிரைட்டாக தெரியும். பட் இதுனால் நமக்கு வெறும் பால் மட்டும் தெரியும் ஹேங் ஆகும்போது டிஸ்டன்ஸ்லேருந்து பார்க்கும்போது. இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ த்ரெட்டை நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு டைம் கொடுங்க, ஒரு 3-4-5 மினிட்ஸாவது டைம் கொடுங்க. அப்போ தான் இது ஃபுல்லாக சர்க்கிள் வந்து இதை ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம ஃபைனலாக இந்த இடத்துல ஃபெவிகால் அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம்.
இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் டைம் கொடுத்தேன், ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து லாஸ்ட்டாக நம்ம லைன் போட்ட இடம் உங்களுக்காக நான் வச்சுருக்கேன், பேஸ்ட் பண்ணும்போது நீங்கள் பார்ப்பீங்க இல்லையா, அதுக்காக இங்கே பாருங்கள். இந்த மாதிரி லாஸ்ட் ஃபினிஷிங் இந்த மாதிரி வச்சுட்டு இங்கே பாருங்கள், அப்படி லைட்டாக இதை ஓப்பன் பண்ணுங்கள். ரொம்ப ஸ்பீடாக பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் அந்த பாலோட ஷேப் மாறிடும். ஸோ அதை ரொம்ப ஸ்லோவாக அழகாக பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு 2 மினிட்ஸ் கையில் இப்படி பிடிச்சிக்கோங்க. அதனால் அவ்வளோதான், ஒரு 2 பாருங்கள். கொஞ்சம் நேரம் அதை ஹோல்ட் பண்ணிங்கன்னா அந்த ஃபெவிகால் நல்லா டைட்டாக இதில் ஒட்டிடும். இப்போ நம்ம ஸ்லோ ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட பவுல் ரெடி ஆகிடுச்சு. நல்லா கொஞ்சம் இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா எலாபரேட் ஆகிட்டு கொஞ்சம் நல்லா பிக்காக தெரியும். அப்புறம் நான் உங்கள்கிட்ட வேறு ஒரு விஷயம் சொல்லணும்னு பார்த்தேன். இப்போ இன்னும் ஒரு 2 கிராஃப்ட் இருக்குது. அதோடு நம்மளோட கிளாஸில் வந்து 10 முடிச்சிருக்கோம். நம்மளோட யூடியூப் சேனலில் 10 கிராஃப்ட் முடிச்சிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் கிறிஸ்மஸ் கிராஃப்ட் பண்ணலான்னு பார்க்குறேன். நெக்ஸ்ட் மந்த் கிறிஸ்மஸுங்கிறனால இப்போ நான் கிறிஸ்மஸ் கிராஃப்ட் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கூல் டெக்கரேஷன் இல்லை வீட்டில் நீங்கள் டெக்கரேட் பண்ணலாம், இல்லை எப்படி உங்களோட யூஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து இப்போ 1 வீக் ஃபுல்லாக கிறிஸ்மஸ் கிராஃப்ட் பண்ணலாமா, இல்லை 2 வீக்ஸ் பண்ணலாமா? ஏன்னா நிறைய இருக்குது கிராஃப்ட். கிறிஸ்மஸ்க்கு ஸ்டார்லேயே நிறைய வெரைட்டி இருக்குது. அப்புறம் சாண்டா கிளாஸ், கிறிஸ்மஸ் ட்ரீ, ஸ்னோஃப்ளேக்ஸ் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம்லேயும் நம்ம வந்து தீம் பேஸில் சொல்லலாம். ஒரு வீக் ஒரு தீம் வச்சுக்கலாம். நீங்கள் இதை சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த பால் பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். எப்படி என்ன கலரில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சில்ட்ரன். தேங்க்யூ.